புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையே கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் இளவுமதன் விவரம் என்ன? தேவா, புதுச்சேரியில் தற்போது தேசிய ஜன கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கடந்த முறை 16 இடங்களிலும், பாஜக 12 இடங்களிலும், அதிமுக 4 இடங்களிலும் போட்டியிட்டது. தற்பொழுது இந்த ஆட்சி நிறைவு பெறும் நிலையில் வர மே மாதம் இதுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையான பேச்சுவார்த்தை இன்று துவங்கியது. முதலமைச்சருடைய இல்லம் உள்ள திலாசுப்பேட்டையில் உள்ள அந்த இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் பாஜகவின் மேலிட பொறுப்பாளரான நிர்மல் சுரானா பங்கேற்றார். பாஜகவின் தலைவரான ராமலிங்கம், அதே போல என்ஆர் காங்கிரஸோட பொதுச் செயலாளரான NS ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதில் வரும் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுவது குறித்தும் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது. கடந்த முறை அதிமுகவுக்கு 4 இடங்கள் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 2 இடங்கள் மட்டுமே கொடுக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும், அதில் கூடுதலாக பாஜக பொறுத்தவரை 12 பிளஸ் 1 2 என்று 14 இடங்களில் பாஜக போட்டியிடவும், என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்கள் ஒதுக்கவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை எந்த ஒரு பிடிவும் கொடுக்காமல் இருந்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், தற்பொழுது நடைபெறும் ஆட்சியில் சில குளறுபடிகள் இருக்குது. நிர்வாக தரப்பில் தலைமைச் செயலரும் ஆளுநரும் அடிக்கடி தடையிடார்கள். சுதந்திரமாக இந்த அரசு செயல்பட முடியவில்லை. மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் குழப்பம் இருக்கிறது என்பதை மேலிட பொறுப்பாளரும் தெரிவித்திருக்கிறார். இதனால் மீண்டும் பிறகு பேச்சுவார்த்தை நடத்திக் கொள்ளலாம், ஜனவரிக்கு பிறகு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை பேசிக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் கூறியதாக தெரிகிறது. இதனால் இந்த சந்திப்பு தற்பொழுது பெரிய அளவிலான வெற்றியை கொடுக்கவில்லை என்றாலும் மீண்டும் ஜனவரியில் மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது. வெளியே வந்த முதலமைச்சரிடம் கேட்டதற்கு எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் மேலிட பொறுப்பாளரான நிர்மல்குமார் சுரானாவிடம் கேட்டதற்கு இந்த சந்திப்பு நல்லுறவை ஏற்படுத்துகிறது, எங்கள் ஆட்சி மீண்டும் தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி இளவுமதன்.